மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் டாக்ஸிகளாக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படாது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறையில் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இதையடுத்து அரசு பணிமனைகளை கணினிமயமாக்கும் செயல்பாட்டை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பைக் டாக்ஸிக்கு ஆதரவும் எதிர்ப்பும் உள்ள நிலையில் இது தொடர்பாக அரசு சார்பில் உயர் அலுவலர்கள் மூலம் குழு அமைத்து ஆய்வு செய்யப்படுவதாக கூறினார். கணினிமயமாக்குகின்ற பைக் டாக்ஸி என்பது நாம் மட்டும் முடிவெடுக்கின்ற விஷயம் அல்ல, ஒன்றிய அரசு இணைந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஒன்றிய அரசு ஏற்கனவே இந்த பைக்குகளை வாடகை ரீதியாக பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அது இந்தியா முழுவதற்கும் பொருத்தமானது. அதேபோல் நீதிமன்றங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் இது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஏற்கனவே உயர் அலுவலர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. காரணம், அந்த பைக் டாக்ஸி என்பது இன்றைக்கு பரவலாக இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இங்கேயும் ஏற்கனவே பயன்பாட்டில் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து இருக்கிறது. அதில் பயணம் செய்வர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் அந்த பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். காரணம், வாடகை இல்லாத வாகனங்களில் ஒருவர் வாடகைக்கு பயணம் செய்வது என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஏதோ ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் அதற்கான நிவாரணம் தேடுகின்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் அது மறுக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். பைக் டாக்ஸியில் பயணிப்போர் விபத்தில் சிக்கினால் காப்பீடு பெறுவதில் சிக்கல் இருப்பதாக கூறிய அமைச்சர், வாகன காப்பீடு விதிகளை பின்பற்றாத பைக் டாக்ஸிகளுக்கு அபராதம் விதிக்கப்படுவதாக கூறினார். மேலும் பயணிகள் பாதுகாப்பு கருதி பைக் டாக்ஸிகளை தணிக்கை செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற ஒரு சூழலும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் அதை லட்சக்கணக்கில் கணக்கு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ஏற்கனவே இதை ஆட்டோ ஓட்டுவதையே முழு நேர வாழ்வாதாரமாக நம்பி பணியில் இருக்கிறவர்களுக்கு இதை ஆபத்தாக உணர்கிறார்கள். அரசை பொறுத்தவரை ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுத்திருக்கின்ற அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இன்னொரு புறம் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்ற எதிர்பார்ப்பிலும் இருக்கிறோம். எனவே இது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பணி. இந்த நிலைக்கு இது ஒரு பக்கம் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது, எதிர்ப்பையும் பெற்றிருக்கிறது என்ற நிலையில் அரசு அதில் பயணிக்கிறவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய முதல் இடத்தில் நாம் இருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.